அந்தமான் மெடிக்கல் பஸ் ஸ்டாப்பில் டீ குடிக்கிறோம், சமோசா சாப்பிட்றோம். அந்தமான் ஜெயில் பார்க்கலாமா? அந்தமான் ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் அனைவரும் இங்கே தான் சிறைப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் நினைவாக இருக்கிறது. அந்தமான் சிறை பார்க்கிறீர்கள். இது விசிட்டிங்ஸ் உட்காரத்துக்கு நைட்டு லைட் ஷோ நடக்குமாமா, அதுக்காக வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஜெயில் எப்படி பராமரிக்கு பார்த்தீங்களா? இது அந்தமான் ஜெயிலோட முகப்பு இதுதான். ஹாய், நாம் இப்போ அந்தமான் செல்வராஜ், அதாவது அந்த காலத்தில் யார் தப்பிச்சு போகக்கூடாதுன்னே கட்டப்பட்ட ஜெயில் இது. இந்த ஜெயிலில் தான் இப்போ நம்ம உள்ள இருக்கோம். அதை பற்றி இப்போ உள்ளே சுற்றி பார்க்கலாம். அதனால் கட்டாயமாக பார்த்தீங்களா? செல்வராஜ் ஜெயில். இது ஜெயிலை பார்க்கும்போது நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரில. இது செல்வராஜ் ஜெயில் மாடல். வெல்கம் டு செல்வராஜ் ஜெயில். வரிசையாக நீட்டாக வெடிது. பிளாக் நம்பர் 7. இங்கே தான் வீர சாவர் அவர் வந்து ஜெயில் அடைச்சிருக்காங்க. அவரோட இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு, அதுவும் நம் மக்களால் கட்டப்பட்டது, சிறைவாசப்பட்டு. இவர் தான் நம்ம சந்தோஷ் ஜர்னி. அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். அந்தமான் ஜெயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும். இந்த ஜெயிலோட உள்ளமை பார்க்குறீங்களா? அந்த காலத்தில் நம்ம ஆட்கள்லாம் இதில் தான் சிறைப்பட்டுருக்காங்க. தப்பிக்க கூட முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. என்ன இதில் வருச்சுன்னா, ஒரு ஜெயிலில் ஒரு சிறையில் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும். ஆமாம், இப்போ வாங்க போகலாம். செகண்ட் ஃப்ளோர் வீர சாவர் அவர் மேலேயா? லைட் ஷோட்ஸ் நன்றாக உள்ளது. ஆல்ரெடி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இதில் எடுக்குறீங்களா? சுதந்திர போராட்டத்தில் வந்து இங்கே சிறைச்சாலை பட்டாங்கள்ல அவங்க. ஆமாம், பாம்பே, பஞ்சாப்பு. அது நம்பர் வைஸ் போட்டிருக்காங்க. அனைவரும் சுதந்திரம் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயர்களால் இங்கு சிறைபிடிக்கப்பட்ட பெயர்கள். எல்லாரும் பேரையும் போட்டிருக்காங்க கூடாது. மெட்ராஸ்ல வந்து கோட்டையா காரும் பாண்டு மடால் பங்காளி சவரஞ்சோடி அதில் இதுலேருந்து இதில் வருது. மொத்தம் 6 பேர் போட்டிருக்காங்க இங்கேருந்து. ஆனால் எல்லாம் நம்ம தெரிஞ்ச பேரே காணுமே. மெட்ராஸ் ஃப்ரீடம் பேர்ட்ஸில் இது 7வது பேர் லிஸ்ட்டு. அது ஊர் வயசில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கல்வெட்டில் படம் வந்துட்டே இருக்கு பேர். ஆனால் இதில் கண்டிப்பாக விடுபட்ட பேர்லாம் இருக்கும். - 1932 to 1938 இவங்களாம். பதிமூணு பாருங்க. ஒவ்வொரு சொல்லிலையும் ஒவ்வொருத்தரும் வந்து அடைபட்டிருக்காங்க. அவங்க எல்லாரோட பேரையும் விடாமல் போட்டிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம். வரலாற்றில் இவர்கள் பெயர்கள் கல்வெட்டில் பட்டுள்ளது. போலாம், வந்தாச்சு, முடிச்சாச்சு. பாருங்க, இந்த அம்மா மேலே இருக்கு. மேலே பார்த்து தான் வழி நினைக்கிறேன். மேலே போ, நான் அப்படியே வரேன். பாருங்க, அஸ்ஸாம் 18. வந்துட்டேன். பாருங்க, அந்த மாதிரி இப்போ மேலே போகிறோம். மேலே செல்கிறோம். டன் டன் டன். அந்தமான் சரியோட கண்காணிப்பு கோபுரம். அது மேலே தான் நமக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
கடலை பார்த்துருக்கீங்களே. இப்போ நீங்கள் வந்து கடலை பார்க்குறீங்க, ஆனால் இது ஜெயிலில் ஒட்டி தான் இருக்குது, அந்தமான் ஜெயில். ம் சென்று வருவோம். அந்தமான் ஜெயில் மேற்கூரை பாருங்க, பின்னாடியே கடல். இன்னும் எல்லாம் சரி தான். கீழே இருக்கிறது இது சென்டர் பாயிண்ட், 4 பக்கமும் போகிற மாதிரி சென்டர் பாயிண்ட். இங்கே நம்ம போகலாம், இது கீழே போகணும். இங்கே நம்ம வந்தோம்னா ஆமாம், இந்த சைடு வேறு இருக்குது. கீழே 2nd ஃப்ளோர் இருக்கோம். நம்ம 2nd ஃப்ளோர் நம்ம பார்த்தோம். நம்ம ஆள் அவர் தான் எங்கே கருத்து இல்லையே, வீர சாவர். அந்தமான் ஏர்போர்ட்டில் ஒரு சிலை இருக்குது, அவரு இங்கே ஜெயிலில் வந்தார். போகலாம். இதெல்லாம் போட்டானுங்க, எங்கே அந்த பில்டிங்கு எதில் இருக்குது இல்லைங்க. இங்கே நம்ம வீடியோ எடுத்தோம்னா ஓ, இங்கே வர்றதா? மேலே இருக்கிறதுக்குள்ள இங்கே இருக்கோ பாருங்க. எல்லாத்துக்கும் கனெக்டிங் பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்காங்க. கனெக்டிங் பீப்புள். இது பாருங்க, இது வந்து ஆல்ட்ரு பண்ணாத இடம், பழைய இடம். இதுதான் இருக்கிறதுலே இப்போ ரொம்ப பழைய. பாருங்க, பழசு தான் யூஸ் பண்ணது அப்படியே இருக்கு. இப்போ யூஸ் பண்ணதை இப்போ என்னன்னா ஆல்ட்ரு பண்ணாமல் இப்படி வச்சுருக்கானுங்க. பாருங்க, அந்தமானே ஜெயில் சிறைச்சாலை, செல்லுலார் ஜெயில். அந்தமானுக்கு பேர் போனது அந்த ஜெயில் தானே. ஒவ்வொரு ஜெயில் எப்படி இருப்பாருங்க. இங்கெல்லாம் யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க தெரியல. இது வந்து புதுப்பிக்கப்பட்டது. சரியா?
போகலாம். என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இது பனிஷ்மெண்ட் கொடுத்து எடுக்கப்பட்டதாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஜெயிலிருந்து கீழே இறங்கி போகிறோம். கீழே ஃபஸ்ட்டு ஜெயில் செல்லுலார் ஜெயில் இதில் கீழே இருக்கு. பாய். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, அங்கே ஒருத்தரோட ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க ஜெயில் அடைப்பட்டவர். யார் பார்ப்போமா? சச்சிந்திரன் நாத் சானியல். இவர் இங்கே தான் ஜெயிலில் அடைப்பட்டு இருந்தார். இவர் ஒருத்தர் வாழ்ந்த இடம் இதுதான், பார்த்துக்குங்க. பாத்ரூம் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ செட்டப்லாம் வந்து அப்படியே பராமரிக்கிறாங்க. இவர் இங்கே தான் வாழ்ந்தார். சுதந்திர போராட்டம் எல்லாருக்கும் இங்கே இந்த ஜெயிலில் தான் இருக்காங்க. அவங்களோட ஆத்மா எல்லாமே இதெல்லாம் இருக்குது. நாம் அவர்களை மதிப்போம். வாழ்த்துக்கள். ஜெயிலேருந்து இப்போ நம்ம மியூசியத்தை நோக்கி போய்கிறோம். ஜெயிலோட வெளி தோற்றம் அதுதான். ஒரு 3 அடுக்கு இருக்கு. போகலாம். வாங்க. அந்தாமனோட வரலாறு இதெல்லாம் பற்றி கிடைக்கும். கண்டு பாருங்க. வேற அப்படியே திரும்பி நீங்கள் பார்க்குற மாதிரி ஏதாவது ஆச்சு. அந்தாமன் போட்டி ஏரியா ஆங்கில ஃப்ளாட்லாம் வரும். அந்த காலத்தில் ஃபோட்டோஸ், ஆனால் மெமரிஸ் நல்லா வச்சுருக்காங்க. பிரிட்ஜு கட்டிட்டுருக்காங்க, அதாவது ட்ரெயின் போட்டு வரதுக்கான பிரிட்ஜு கட்டிட்டுருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 1930. ஆக்சுவலாக இதுக்கு முக்கிய பங்கு வந்து நம்ம நேதாஜி அவர்களுக்கு. நம்ம நேதாஜியை வந்து பல பேர் மறந்துருப்போம். ஆனால் அந்தமான் வந்தீங்கன்னா அந்த நேதாஜி யாருன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இனிவே அந்தமான் சுற்றுலா நிறைவடைந்தோம். நன்றி. அந்தமானில் நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ளே லைட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களாமா. அது வந்து சுதந்திரத்துக்கு சம்மந்தப்பட்டது. லைட்டிங்கில் அந்த விஷுவலேஷன் அந்த காலத்தை பற்றி பண்ணுவாங்க. அது எல்லோரும் பார்க்குறாங்க. அது ஏதோ சம் டிக்கெட்ஸ் அமௌண்ட் எதுவும் தெரியல, அதை எடுத்து பார்ப்பாங்க. அதனோட ஸ்டேஜ் தான். அங்கே மக்கள் உட்காந்து பார்க்கறதுக்கு பல சேர்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது அந்தமான முகைப்பு வாசல். நம்ம உள்ளே பார்த்தோம்ல ஒரு ஒரிஜினல், இது எப்படி துன்புறுத்துவாங்கன்னு, அதனோட ஸ்ட்ரக்சர் தான் இது.
அந்தமானில் நம்ம நாட்டு மக்கள் சிறைப்படைக்கப்பட்டவங்க என்ன மாதிரி தண்டனைகள் அனுபவித்தாங்கன்னா அது பொருட்களை காமிக்கிறாங்க. இதை பாருங்கள், செக்கு ஆட்டுவது அதனோடது. தண்டனைகளை பார்த்தீங்களா? அப்புறம் உள்ள யாராச்சும் போறாங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட் ட்ரெஸ்ன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஷாப்பில் உள்ள ட்ரெஸ் உள்ள போட்டு ரூம்ல வந்து. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து தண்டனைகள் ஒரு வகையானது. செயின் ஃபிட்டர்ஸ், பார் ஃபிட்டர்ஸ், கிராஸ் பார் ஃபிட்டர்ஸ் 3 வகையாக இருக்குது. பாருங்க, இந்த இதான் அந்த இது இப்பெல்லாம் இருந்திருக்கு. இப்போ தேங்காய் அதில் உடைக்கிறது அந்த இது கட்டை. இதெல்லாம் இந்த இது ஒன்றுமா ஒவ்வொன்றத்தில் ஒவ்வொன்று இருக்குது. இங்கே பார்ப்போம். இது தூக்கு மேடை தான் நினைக்கிறோம் நாங்கள். ஆமாம், தூக்கு மேடை தான். இது பாருங்கள், இது வந்து அந்த காலத்தில் நம் முன்னோர்களை தூக்கி போடப்பட்ட இடங்கள். தூக்கு மேடை. தூக்கு போட்ட பிறகு கீழே தண்ணி தேங்குது. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா இங்கே எடுத்து வந்து அட்டன் டைமில் 3 பேர் போடலாம் தூக்கு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க தூக்கு மேடை. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தோம்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கல் ஹவுஸ். கல் ஹவுஸ் அப்படின்னா நம்ம அந்தமான் ஜெயிலை விட்டு வெளியே போகிறோம். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பார்க்க போகலாமா? பாருங்க, ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவும் போட்டு வச்சுருக்காங்க. (1922) The natures. நேதாஜி பற்றி நாம் பார்க்க போகிறோம். நேஷனல் மெமோரியல் ஆர்ட் கேலரி is பக்கம் deposit.
remove internal law, just must give life want. Just நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் பேரை கேட்டாலே ஆங்கிலேயர் திருக்கி விட்டுருக்காரு. எத்தனை பேர் ஆர்மியை ரெடி பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? இந்திய கொடி முதன் முறையாக ஏற்றப்பட்டது. வெல்கம். அவ்வளோதானா? ஹாட். வெல்கம். நேதாஜி. இது வந்து இந்த ஜெயிலோட முகப்பு தோற்றம் பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் ஜெயிலில் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் பாருங்கள். கைதிகள்லாம் இது தான் போடுவாங்க. அதை வந்து மெமரியோடு வச்சுருக்காங்க. பார்த்து